Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் விதார்த் ரகுமான் நடிப்பில் வெளியாயிருக்கும் அஞ்சாமை. இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தப்பே ஒரு ஃபீல் வந்தது என்னன்னா, நீட்டுக்கு எதிராகவும் அது முக்கியமாக அந்த மருத்துவ தகுதி தேர்வுக்கு எதிராகவும் பேசுகிற ஒரு படம், அதில் இருக்கிற சிக்கல்களை பேசுகிற படம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ ஓவராலாக இந்த ஃபிலிம் பொலிட்டிக்கலாக எப்படி இருக்குது அண்ட் மேக்கிங் வைஸ் எப்படி இருக்குது, ஒரு படமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன் என்ன அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் பூ விவசாயியாக இருக்கார் விதார்த். ஸோ அவரோட பையன் நல்லா படிக்கிற பையன், மாவட்டத்திலே முதலிடம் வாங்குறாரு 10th. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு கிடைக்கிது. ஸோ அவரோட கனவு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த மருத்துவ தகுதி தேர்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது. ஸோ அதுக்கும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிறாரு, நீட் கோச்சிங் சென்டர்லாம் போகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. பட் அதர் தன் தட் அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், அதாவது நிர்வாக ரீதியாக, அரசோட நிர்வாக ரீதியாக வர பிரச்சனைகள் என்ன, அது இவங்க குடும்பத்தை எப்படிலாம் பாதிக்குது, அண்ட் ஓவராலாகவே இந்த எஜுகேஷன் சிஸ்டம், அந்த மார்க் போட்டு என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுற சிஸ்டம் உள்ளிட்ட பல விஷயங்கள் மாணவர்களுக்கு எப்படி ஒரு பேர்டனாக மாறுது அப்படிங்கிறத இந்த குடும்பத்தோட ஒரு மையமாக வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு ஸ்பாயில் இல்லாத ஒன்லைன். படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். சர்க்கார் அப்படிங்கிற ரோலில் வர விதார்த் ரொம்பவே ஒரு நிறைவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக மாறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தன்னுடைய பையனோட ஃப்யூச்சரை கருதி தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாடக தொழிலை விட்டுட்டு வெளியே வர்றது, அப்புறம் ஒரு எளிமையான அப்பாவாக நிறைய விஷயங்களை தன்னோட பையனுக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது உள்ளிட்ட பல விஷயங்களை ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருக்காரு. நிறைய இடங்களில் இந்த மெலோ ட்ராமாவாக அவரோட கேரக்டர் மாறி இருந்தாலுமே ஒரு எளிமையான பின்னணியிலேருந்து, ஒரு கிராமத்துலேருந்து வர ஒரு அப்பா அப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாகவே தெரியல காட்டியிருக்காரு. குறிப்பாக அந்த ட்ரெயின் ஜேர்னியில் அவர் படுற அவஸ்தை, அதை வெளிப்படுத்தின விதம், அப்புறம் இன்னும் மெச்சூர்டாக அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது உள்ளிட்ட பல விஷயங்கள் ரொம்பவே ஐகானிக்காக இருந்துச்சு. அவரோட கேரக்டர் ரொம்ப மெமரபுளாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி அந்த டிப்ரெஷன், அப்புறம் அந்த பேனிக் அட்டாக் உள்ளிட்ட பல விஷயங்களை ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தார் விதார்த் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷனான விஷயம். அண்ட் வாணி போஜன் கதையின் நாயகி அப்படின்னு கூட சொல்ல முடியாதான். ஏன்னா அவங்க வர காட்சிகள் எல்லாமே எய்தர் சண்டை போடுறாங்க, இல்லை அழுகிறாங்க, இல்லை கத்துறாங்க, இந்த டைமென்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஒன் நோட்டாக எழுதப்பட்ட கேரக்டர். ஸோ கதைக்கு பெருசாக அவங்களோட கேரக்டர் உதவியோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கான கேரக்டராகவும் இது இல்லை அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். அடுத்தது செகண்ட் ஹாஃபில் ஹீரோவாக அவதாரம் எடுக்கிற ரகுமான் கேரக்டர், அதாவது மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் போலீஸ் அண்ட் வக்கீல் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் அந்த ரோலை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இந்த கேரக்டர் டிபெண்ட் பண்ணி தான் படம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கோர்ட் சீன்ஸில், வாதாடுற சீன்ஸில் எல்லாமே ரொம்ப நிறைவாகவே நடிச்சிருக்காரு. அதுவும் தூய தமிழில் வாதாடுறாங்க எல்லா காட்சிகளுமே. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. பட் அதர் தட் ரொம்ப ஒரு நிறைவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இவரோட கேரக்டர் கன்வின்சிங்காக இல்லை திரையில அப்படின்னா இந்த படமே கொஞ்சம் இன்னுமே நம்பகத்தன்மையை இழந்திருக்கும். பட் அவரோட அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கன்வின்சிங்காக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக வர அருந்தவம், கிருத்திக் மோகன் இந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நிறைவான பர்ஃபார்மன்ஸ் தான். சில இடங்களில் மட்டும் லிப்சிங் பிரச்சனை இருக்குது அண்ட் எல்லா எமோஷன்ஸும் ஒரு கைகூடி வரல அப்படிங்கிறதும் நிறைய காட்சிகளை தெரிஞ்சுது. பட் அதர் தன் தட் செகண்ட் ஹாஃபில் அந்த கோர்ட்டில் அவர் பேசுகிற காட்சிகள், முக்கியமாக அந்த பொலிட்டீஷியனை நோக்கி கேட்குற அந்த கேள்விகள் விட்ட பல விஷயங்களை ரொம்ப நிறைவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் டைலாகும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இவரோட பர்ஃபார்மன்ஸும் இருந்தது தான் இந்த படத்தோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சாமை படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் SP சுப்புராமன் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டரியாக இந்த படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. நீட் அப்படிங்கிற மருத்துவ தகுதி தேர்வில் இருக்கிற பிரச்சனைகள், அரசு அலட்சியமாக செயல்படுற, அந்த லெத்தார்ஜிக்காக செயல்படுற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் ஒர்க்ஸ்னால மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை இதில் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் எஜுகேஷன் சிஸ்டம் மேலேயும் சில விமர்சனங்களை வச்சிருக்காரு. இப்படி நிறையா விஷயங்களை இந்த ஒரே படத்தில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாகவும் மாறி இருக்கு. பட் அது என்னங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பட் அதர் தன் தட் ஆனஸ்ட் இன்டென்ஷனுக்காக நிச்சயமாக டைரக்டருக்கு ஒரு பாராட்டுகள். அடுத்ததாக விதார்த் கேரக்டர் மூலமாக அந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் உள்ளிட்ட பல ஃபேக்டர்ஸை ரொம்ப சிறப்பாகவே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் தான், அதாவது ஒரு சின்ன நிர்வாக சிக்கல் தான், அதனால ஒரு பெரிய குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படுது, ஒரு குடும்பத்தில் ஒரு உயிர் போனால் அது அந்த குடும்பத்தை எந்த அளவு பாதிக்கும் உள்ளிட்ட பல விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு அலட்சியம் இப்படி ஒரு இம்பேக்டை இந்த சொசைட்டியில் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே காட்டியிருக்காங்க. அதுவுமே பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்தது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் எனக்கு அது ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு கிளைமேக்ஸாக தான் இருந்துச்சு. ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியை காமிச்சிருக்காங்க. இதுதான் ரியலிஸ்டிக்கான அப்ரோச் அப்படிங்கிறதையும் தெளிவாக எடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால என்னமோ அந்த கிளைமேக்ஸில் இன்னுமே ஒரு இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்.
அஞ்சாமை படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல இந்த படத்துல தெரிஞ்ச ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னா, ரைட்டிங், ஆக்டிங் இதெல்லாம் தாண்டி மேக்கிங்கா ரொம்பவே சுமாரான படமா இருக்கு. 80s அண்ட் 90ஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு படமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட இருந்துட்டே இருக்கு. கதை வந்து நீட் கொண்டு வந்த டைம்ல தான் நடக்குது, பீரியடு அந்த பீரியட்ல தான் நடக்குது அப்படிங்கும்போது இன்னுமே ஒரு நல்ல ஒரு மேக்கிங் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதாவது 80s 90s மேக்கிங் ஸ்டைலில் படம் எடுக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா 12th ஃபெயில் மாதிரியான படங்கள் சமீபத்தில் அந்த ஃப்ளேவரில் தான் வந்துச்சு. பட் ஸ்கிரிப்ட் அதை டிமாண்ட் பண்ணும், அதுக்கான தேவை இருக்கணும். பட் இந்த படத்தில் அதுக்கான தேவையே இல்லை. இனிமே ஒரு மெச்சூர்டான மேக்கிங்கில் ஒரு சிறப்பான படமாக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜஸ் இனிமேல் நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அது ரொம்ப எங்கேஜிங்காக படத்தை மாற்றாமல் விட்டுருக்கு, அது ஒரு பெரிய குறை. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சோஷியல் ட்ராமாவில் சாங்ஸ் பிளேஸ் பண்ணுற விதம் ரொம்பவே முக்கியமானது. பட் இந்த இடத்துல ரொம்ப ஃபோர்ஸ்டாக நிறைய இடங்களில் பாட்டை பிளேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக அந்த ட்ரெயின் ட்ராவலில் வர அந்த மகள் பாடுற பாட்டு ரொம்பவே தேவையில்லாத ஒரு அந்த துருத்தலாக தான் தெரிஞ்சுது. அதை இன்னுமே ஆர்கானிக்காக பிளேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு கூட தோணுச்சு. அது அவ்வளோ பெரிய ட்ரெயின் ஜேர்னிக்கு கொண்டு வர இம்பாக்டை ரொம்ப தவிர்த்துருச்சோ அப்படின்னு கூட ஃபீல் ஆச்சு. அண்ட் ஓவராலாகவே அந்த ட்ரெயின் ஜேர்னி எபிசோட கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாசிட்டிவில் ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருந்தால, இந்த படத்தில் நிறையா விஷயங்களை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவே பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, படம் வந்து மருத்துவ தகுதி தேர்வுக்கு எதிராக பேசுது அப்படிங்கிறத ஓவராலாக கண்டென்ட்டாக சொல்லலாம். பட் அதர் தன் தட் அந்த நீட் சென்டர்ஸ் அலாட் பண்ணதில் இருக்கிற நிர்வாக சிக்கல்கள், அப்புறம் ஓவராலாக எஜுகேஷன் சிஸ்டம் மாணவர்களை எப்படி வந்து டிப்ரெஷனுக்கு உள்ளாக்குது, எதுவுமே தெரியாத அவங்க பேரண்ட்ஸை எந்த அளவு கஷ்டப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு விவாதத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் விட்டுட்டு நீட்டில் என்ன பிரச்சனை, நீட்னால மக்கள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இல்லை நீட்டில் இருக்கிற அந்த நீட்டை அறிமுகப்படுத்துறதுக்கான நிர்வாக சிக்கல்கள் என்னென்ன, அது மூலமாக எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளையும் கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் ஓவராலாக எல்லா விஷயத்தையும் இதுலேயே சொல்ல ட்ரை பண்ணது தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேர்டனாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால என்னமோ எல்லா விஷயத்துலையும் இவங்களால கான்சன்ட்ரேட்டாக சொல்ல முடியல, எல்லா விஷயத்துலையும் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அலசவே முடியல. ரொம்ப மேம்போக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு கோர்ட்டுக்கு ஆர்குமெண்ட் தேவைப்படுது, அதுக்காக இந்த பிரச்சனைலாம் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் மாறிட்டதா ஒரு ஃபீல் இருக்குது. அதனால அந்த படம் தர இம்பாக்ட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்கிங்கில் இன்னுமே இம்ப்ரூவைசேஷன்ஸ் இருந்திருக்கலாம். கார்த்திகோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ராகவ் பிரசாத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ண கலாச்சாரனாக இருக்கட்டும், எல்லாருமே இன்னுமே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. எல்லாத்துலேயுமே இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேயுமே ரொம்ப ஒரு 80s அண்ட் 90s பீரியட் ஃபீலில் இருக்கிற இதுதான் வருது. அதை தவிர்த்துட்டு கொஞ்சம் மாடர்னாக அப்டேட்டடான விஷயங்களில் படத்தில் புகுத்திருக்கலாம் டெக்னிக்கல் வைஸ். அது இல்லாதது இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக இருக்குது. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். முன்னாடியே நிறையா படத்துக்கு சொன்ன விஷயம் தான், இது ஒரு டெம்ப்ளேட் டைலாக் மாதிரியே ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். நல்ல இன்டென்ஷன் மட்டுமே நல்ல படம் ஆயிராது, அதுக்கு நல்ல மேக்கிங்கும் அவசியம். அண்டு எதை சொல்கிறோம், எதை நோக்கி சொல்கிறோம் அப்படிங்கிற தெளிவுமே அவசியம். அது இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆன ஒரு ஃபீல் இருக்குது. இன்ஃபேக்ட் மேக்கிங்கில் ரொம்பவே மிஸ் ஆன ஃபீல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த குறைகளை நிவர்த்தி பண்ணியிருந்தால் ஒரு இம்பேக்டான ஒரு சோஷியல் ட்ராமாவாக இது இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அப்படி இல்லை, ஒரு ஆவரேஜான வாட்சாக இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.